அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். சோம்பு சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கரம் மசாலா அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். 2ல் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய், நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுவோ அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 லெமனை நான் புழிஞ்சு விட்டுறேன். இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன்